இது லாஸ்ட் இயர் வந்த ஜேஏக்கான ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் லிஸ்ட்டு. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதில் எப்படி வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் போஸ்டிங் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்று யூனிட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஊரில் எத்தனை போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது, அது எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்கு அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் யூனிட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. யூனிட் வைஸ்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு, அந்த வேக்கண்ட் எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்குது அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு எப்படி வேக்கன்சி ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சீரியல் நம்பர் 1 போஸ்ட்டுக்கு எப்படி வேக்கன்சி ஃபில்அப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் 8 வேக்கன்சி காமிச்சிருக்காங்க. அந்த 8 வேக்கன்சியில் 2 வேக்கன்சி ரிசர்வேஷன் போட்டிருக்காங்க, மீதி 6 வேக்கன்சியையும் ஓப்பன் கேட்டகரியில் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த 6 வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுவாங்க. இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கிற 2 பேருமே ஓவரால் ரேங்க்ல ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவாங்கன்னா ஓபன் கேட்டகரிக்கு வந்துருவாங்க. இப்ப அவங்கள அந்த ஓபன் கேட்டகரியில ஃபில்அப் பண்ண பிறகு அவங்களுக்கு அடுத்தது யார் இருக்காங்களோ அந்த அதே கேட்டகரியில அவங்க அட்வான்ஸ் ஆகி அந்த போஸ்ட்ல ஃபில்அப் பண்ணுவாங்க. அந்த டேல அந்த கேட்டகரிக்கு ஆள் இல்லை அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே அந்த கேட்டகரி அப்படியே கேரியர் ஆகும். நெக்ஸ்ட் டேவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளும் அதே கேட்டகரி அப்படியே கேரியர் ஆகும். இதுல ஒன்னே ஒன்று நீங்க கிளியரா தெரிஞ்சுங்க. அதாவது ஓபன் கேட்டகரிக்கு எல்லாரையும் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி வருது பாத்தீங்களா, இது மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் அப்படி கேரியர் ஆகி வரும். அதனால தான் நெக்ஸ்ட் டேல வேகன்சி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க பார்த்தது போஸ்ட் வைஸ் உள்ள வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். இதையே உங்களுக்கு கம்யூனியல் வைஸ் அதே டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதே தான். இதுல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்ட் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு இந்த சார்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. நீங்க இதையும் ஃபாலோ பண்ணலாம், அதையும் அதாவது போஸ்ட் வைஸையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. அது போஸ்ட் வைஸாகவும் பண்ணுவாங்க, கம்யூனியல் வைஸாகவும் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் வேகன்சி லிஸ்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.